ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் 25 சின்ன வெங்காயம், பூண்டு பல் 10, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கணும். குழம்பு காரத்துக்கு தேவையான மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசை, கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு இந்த அளவு தேங்காய் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அதை காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணாது, ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். சிறுக்கம்பருப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் ஊற்றி போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக காரத்துக்கு ஃபஸ்ட்டு மிளகா போட்டிருக்கோம், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து காட்டி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றலாம். வதக்கிக்கலாம். அலசி அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். உப்பு சரியாக போச்சான்னு பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா பருப்பு வேகணும். மட்டன் குழம்பு சுவையில் பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, களி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். களிக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.